வெல்கம் பேக் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் ஷோ ஓடிட்டு இருக்கு. விஜய் டிவியில் தான் போயிட்டு இருக்கு. ஷோ கண்டிப்பாக வாட்சபிள் தான். பிக் பாஸ் ஷோ ஓடல, பிக் பாஸ் த காமன் மேன் ஷோ ஓடிட்டு இருக்கு. இந்த காமன் மேன் எடுத்துருக்கிற டாப்பிக்கே தெரியும். காமன் மேன்னா பப்ளிக்லேருந்து ஒருத்தவங்க செலக்ட் பண்ணி அவங்கள பிக் பாஸ் ஷோக்குள்ள அனுப்புறது. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண்டஸ்டன்ஸ் வந்து அடிச்சுக்கிட்டாங்க. இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேருக்காக அடிச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒரு வேனுக்குள்ள ஏறி உட்கார சீட் கிடைக்க அதுக்காக அடிச்சுக்கிட்டாங்க. அடிச்சு முதல்ல சீட்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதை தாண்டி உள்ள ஆடிஷன் மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஆடிஷன்ல ஏதோ பண்ண சொல்லி இதை பண்ண, உங்க டேலண்ட் என்ன, உங்களை பத்தி சொல்லுங்க, உங்களோட ஐடியாலஜி, உங்களோட ஸ்கில் என்ன எல்லாமே கேட்டு அவங்கள பத்தி டீட்டெயிலா நியூஸ் கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோஸ் பார்க்கலாம் அப்படிதான் இருக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸா வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு வந்து என்னடா இந்த அளவுக்கு நிறைய பேர் அவ்வளவு ஆர்வத்தோட இருக்காங்களா, நிறைய பேர் மீடியால வரணும் அப்படிங்கிற ஒரு குறிப்போட இருக்காங்களா அப்படின்னு பாக்குறப்ப ஆமா நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சில பேர் ஒரு ட்வின்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ட்வின்ஸ் ஒருத்தர் வந்திருந்தாரு. அதே மாதிரி கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி சர்க்கிள்ல இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம். பிரதிநிதியா ஒரு முன்னாடி ஒரு காலரா ஆகணும், ஒரு ஆங்கரா ஆகணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல திங்க் பண்றதுங்க தப்பே கிடையாது. அந்த மாதிரி எல்லாருமே ஒருத்தவங்களுக்கு ஒரு எய்ம் வச்சுக்கிட்டு அதுல வந்தாங்க. நிறைய பேர் ஷோ உள்ளே ஷோ பத்திட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. எலிமினேட் பண்ணவங்கலாம் என்ன எலிமினேட் பண்ண தப்பு, காமன் மேனுக்கு இங்க இடம் இல்லை, அப்புறம் எப்படி இது காமன் மேன் ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நிறைய பேர் பண்ட கண்டஸ்டன்ஸே போறப்ப திட்டிட்டு தான் போனாங்க. ப்ரோமோஸ் எல்லாம் பார்த்தேன் நிறைய. நேற்று ஷோ பார்த்தேன். ப்ரோமோஸ் மட்டும் பார்த்துட்டு பேசக்கூடாது, ஷோஸ் பார்க்கணும். நல்லா ஷோஸ் பார்த்தேன். நைட்டு 10:30 11 வரைக்கும் கண்ணு முடிச்சு உட்காந்து பார்த்தேன். மோஸ்டா பார்த்துட்டே இருந்தாலும் நடுவில் போய் தூங்கிடுவேன். ஆனால் நேற்று தூங்காம உட்காந்து அப்படியே அந்த ஷோஸே ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தேன். எலிமினேட் பண்றது இந்த மாதிரி காமன் மேன்ஸ் உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஏற்கனவே பிக் பாஸ் ஷோவே சரி, உள்ள போனவங்க நிறைய பேர் வெளில வந்து படம் அடிச்சு ஃபேமஸ் ஆயிருக்காங்கன்னா ஆயிருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஆனவங்க நிறைய பேர். இந்த மாதிரி ஆனவங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நவுற முடியும் அப்படிங்கிற ஒரு வழி காமிச்சு விட்டாரு. ஒரு மாதிரி பிக் பாஸ் ஆமாச்சு. சீசன் 1 பத்தி அப்படியே அவ்வளவு பெருசா தெரியல. சீசன் 1 அப்படி ஆச்சான்னு கேட்டா தெரிஞ்சது, எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா அந்த ஐடியாலஜி சீசன் 1 வரும், எல்லாருக்கும் அந்த மாதிரி பிளாட்ஃபார்மா மாறும் அப்படின்னு தெரியாம போச்சு. சீசன் 2 சீசன் 3 அந்த பிளாட்ஃபார்மே அதுக்காக தான். அதுல இருந்து முடிச்சுட்டு வெளில வராங்கன்னா நடிக்க போயிட்டாங்க. காமன் மேன் அவங்க உள்ள போனா இப்படி இருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் ஃபேமஸா இருக்காங்க, உள்ள போயிட்டு வெளில வந்து கொஞ்சம் அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகுறப்ப ஒண்ணுமே இல்லாம போன சீசன்ல யாரும் ஒருத்தர் போயிட்டு வந்தார். சின்ன பையன் ஒருத்தர், ஜெஃப்டின்னு ஒருத்தர் நினைக்கிறேன். காமன் மேன் தான். ஆனா இந்த மாதிரி ஆடிஷன் உள்ள நார்மலாவே ஒரு ஆளு கொண்டு போய் உள்ள விட்டு யார் உள்ள போனாலும் சக்சஸ்ஃபுல்லா வெளில வர்றதுதான் பிக் பாஸ் பிளாட்ஃபார்மா ஒரு மீடியா மாறிடுச்சு. மீடியாக்குள்ளே ஒரு மீடியாவா மாறி போயிருக்கிறது தான் பிக் பாஸ். அதுக்கு வந்து நிறைய வழி வச்சு வருது. ஆனா காமன் மேன் வந்து ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு பார்த்து ஓப்பன் பண்ணி கொடுக்கும். நீங்க அந்த காமன் மேன் ஷோ பாத்தீங்கன்னா ஏதாவது ஓவரா கிரிஞ்சா போகுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சா? என்னடா இது இப்படி போய் இழுத்துட்டு இருக்காங்க, இது எப்படி, இதெல்லாம் வெளியே நடக்க வேண்டியது, இது ஷோவா பண்ணிட்டு இருக்காங்களே அப்படி அந்த மாதிரி ஏதாச்சும் தோணுச்சா உங்களுக்கு? மறக்காம அது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா இது காமன் மேன் இல்லாம ஜெஃப்ரி எப்படி காமன் மேன் ஷோ மூலியமா வந்தாரு. நார்மலா எப்படியோ உள்ள தூக்கி உள்ள போட்டாங்க, அந்த மாதிரி உள்ள தூக்கி போட்டுருக்கலாம். ஆனா இப்போ பார்த்தா ஒரு 15 பேரை கூட்டு வச்சு அவங்களுக்கு நாங்க வாய்ப்பு தரோம்னு சொல்லிட்டு அவங்க மனசுல ஆசையை விதைச்சு அதுக்கப்புறம் அந்த ஆசையை அழிச்சு அது ஒண்ணு உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி டைரக்டா யாரோ வந்தாலும் உள்ள பிடிச்சி தூக்கி உள்ள போடுற மாதிரி டக்குனு உள்ள தூக்கி ஒருத்தனை போட்டா முடிச்சு போகுது. ஒருத்தனோ ஒருத்தியோ அந்த மாதிரி உள்ள போட்டா நிறைய பேர் என்ன ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த வகையில அந்த சீசன் நல்லா போச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச சீசன் 1 சீசன் 3 பிக் பாஸ் பாக்குறேன்னு கேட்டா ஆமா பார்த்தேன். எனக்கு சீசன் 1 சீசன் 3 வரப்ப எனக்கு இந்த வயசு கிடையாது, இன்னும் நான் சின்ன பையன். அதனால அப்ப பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்ப பிக் பாஸ் நான் பாக்குறது கிடையாது. அதுக்கப்புறம் நான் பிக் பாஸ் விட்டேன். வீட்லயும் யாரும் பாக்குறது இல்லை. வேற இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் தெரியும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம வந்து சொல்லுங்க. அந்த வீடியோவை பத்தி கண்டிப்பா நான் இன்னும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from signing off, VJ Bharadwaj. Bye.